சோ நனுனா பூர்வபக்ஷி சாஹங்காரஸ்ய கிஞ்சிக்ஞஸ்ய ஜீவஸ்ய ச அகங்காரம் அப்படின்னா சாஹங்காரம். அகங்காரம் அப்படின்னா நான் திருப்பி சொல்றேன், அகங்காரம் நாம விவகாரத்துல தமிழ்ல பேசுற அகங்காரமே கிடையாது. இது இந்த அகங்காரம் இஸ் டிஃபரெண்ட். அகம் கர்த்தா இதி அகங்காரஹா அப்படித்தானே டெஃபினிஷன் பார்த்தோம். நான் பண்றேன்னு அந்த கர்த்திருவ புத்தி இருக்கே, அது இருந்தா அதுதான் அகங்காரம்னு சொல்றது. நான் பண்ணேன், நான் செஞ்சேன், நான் சொன்னேன் அப்படின்னு நம்ம எப்ப வருது அது? நான் என்னோட சரீரத்துல அபிமானம் படும் போதுதான் இதெல்லாம் எனக்கு வரும். நான் பண்ணேன், நான் சிரிச்சேன், நான் செஞ்சேன், நான் ஹெல்ப் பண்ணேன் இப்படின்னு நம்மள வசதி நம்ம சொல்லிக்கிறோமே, இதெல்லாம் எப்ப வரும்? அகங்காரம்ங்கிறது இருந்தா தான். சோ அகங்காரம் இருந்தா என்னோட அபிமானம் பிரம்மத்துல இருக்காது, என்னோட சரீரங்கள்ல இருக்கும். அப்ப யாராவது என்ன ஒரு வார்த்தை சொன்னா கூட எனக்கு அப்படியே ஈகோ ஹிட் ஆகும். ஏன்னா நான் சரீரம் நான் தானே நினைச்சிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு கண்டிப்பா ஹிட் ஆகும். ஒண்ணு கோவம் வரும், இல்ல வார்த்தைகள்ல ஏதாவது சொல்லுவோம், ஏதோ ஒண்ணு நம்ம அதை காட்டுவோம், வெளியில காட்டுவோம். அப்போ உள்ள இருக்கிறதுனால தானே, அந்த பந்தம்ங்கிற சரீரத்தோட பந்தம் இருக்கிறதுனால அதை யாராவது சொல்லிட்டா அது தாங்க மாட்டேங்கிறது. அதுதான் அகங்காரம். சோ இந்த அகங்காரம் ஜீவனுக்கு இருக்கு. அதுதான் சாகங்காரஸ்ய அகங்காரேன சக அப்படின்னு சொல்லுவோம். அகங்காரத்தோடு கூடியவன். அப்புறம் கிஞ்சிக்ஞஸ்ய போட்டாலே ஜானாதி அப்படின்னு அர்த்தம். இப்ப வேதஜ்ஞானா வேதம் அறிந்தவர், அது மாதிரி இங்க கிஞ்சிக்ஞானா கொஞ்சமா தெரிஞ்சவர். யாரு? இந்த ஜீவன். கிஞ்சிக்ஞஸ்ய ஜீவஸ்ய. ஆனா இந்த ஜீவனுக்கு என்னெல்லாம் இருக்கு? தேகம் உண்டு, ஏன்னா அங்கதான் அபிமானம் இருக்கவனுக்கு. சோ தேகம் உண்டு, பிரம்ம தத்துவமும் இருக்கு உள்ள ஜீவனுக்கு. ஆனா அவன் பிரம்மம்சத்தை பார்க்காம இந்த அவித்யானால ஆட்பட்டு சரீரங்களா பாக்குறான். சோ அதுதான் அந்த நான்கிற அகங்காரம். அவன்தான் கர்த்தா, அவன்தான் போக்தாவும். ஆனா அறிவு எப்படி இருக்குன்னா கிஞ்சிக்ஞஸ்ய, கொஞ்சமாதான் அறிவு இருக்கு. அல்பஜ்ஞா, அவன்தான் ஜீவன். அடுத்த லைன்ல சொல்றார் ஈஸ்வரனுக்கு நிரகங்காரஸ்ய சர்வஜ்ஞஸ்ய ஈஸ்வரஸ்ய. ஆனா இது நேர் ஆப்போசிட். அவன் இது சாகங்காரம், அவன் நிரகங்காரம். அவனுக்கு அகங்காரமே கிடையாது. நான் தான் உலகத்தை படைச்சேன், நானா இருக்குதான் படைச்சேன் அப்படின்னு ஒரு இடத்துல கூட அவன் நினைக்கிறது கூட கிடையாது. ஏதோ எனக்கு சங்கல்பம் பண்ண, அவ்வளவுதான். அதுல அட்டாச்மெண்டே அவனுக்கு கிடையாது. அதனாலதான் அவன் நிரகங்காரகா. அதுக்கப்புறம் சர்வஜ்ஞா, அவனுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா மாயாவே அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்ப நான் 84 lakh ஸ்பீஷியஸ் படைச்சேன்னா ஒன்னொன்னுக்குள்ள டேட்டா அவன்கிட்ட இருக்கும். சோ அதுதான். ஆனா கர்வம் இருக்கானா? ஈகோ கிடையாது. அதுதான் நிரகங்காரஸ்ய சர்வஜ்ஞஸ்ய ஈஸ்வரஸ்ய. ஈஸ்வரனுக்கு நிரகங்காரத்துவம் இருக்கு, சர்வஜத்துவம் இருக்கு. ஆனா ஜீவனுக்கு ஆப்போசிட்டா அகங்காரத்துவம் இருக்கு, அல்பஜ்ஞா, ரொம்ப கொஞ்சமான அறிவுதான் இருக்கு. இப்படி ஆப்போசிட்டா இருக்கே, அது தத்துவமசி இத்தி மகா வாக்கியாத்து கதம் அபேத புத்தி சியாத் அப்படின்னு கேக்குறான் பூர்வபக்ஷி. அப்போ நீங்க தத்துவமசின்னு சொல்றீங்களே, தத்துவம்னா பிரம்மம், தத்துவம் அந்த பிரம்மம் தான் நீ அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அது எப்படி ஈஸ்வரனும் அவனும் ஒன்னாக முடியும்? ஏன்னா அவன் சாகங்காரன், இவன் நிரங்காரன், அவன் கிஞ்சிக்ஞன், இவன் சர்வஜன். அப்படி எப்போ அந்த மேட்சே இல்லையே, ஆப்போசிட்டா இருக்கு. அப்ப எப்படி நீங்க தத்துவமசின்னு சொல்ல முடியும்? தத்துனா பிரம்மம், துவம்னா நீ, அசினா இருக்கிறாய். சோ அது நீயாக இருக்கிறாய்ங்கிறதா அது அந்த மகா வாக்கியம். சோ மகா வாக்கியம்ங்கிறது ஒரு 4 மகா வாக்கியம் இருக்கு. ஒவ்வொரு வேதத்திலையும் ஒண்ணு இருக்கு. ரிக்வேதத்துல இருக்கிறது பிரஜானம் பிரம்ம அப்படிங்கிற ஒரு மகா வாக்கியம். அதுக்கப்புறம் யஜுர்வேதத்துல அகம் பிரம்மாஸ்மி, அது யஜுர்வேதம். அதுக்கப்புறம் இது சாமவேதம் தத்துவமசி. அதுக்கப்புறம் அதர்வண வேதத்துல அயமாத்மா பிரம்மா அப்படிங்கிறது அதர்வண வேதம். சோ ஒவ்வொன்றுத்துலயும் மகா வாக்கியம் இருக்கு. இப்போ இங்க நமக்கு கொடுத்திருக்கிறது தத்துவமசி. சோ தத்துவமசிங்கிறது சாமவேதத்துல வரக்கூடிய வேர்டு. அது நீயாக இருக்கிறாய், அதுதான் அசினா இருக்கிறாய். இந்த மகா வாக்கியம் இருக்கே, மகா வாக்கியாத்து கதம் அபேத புத்தி சியாத், ரெண்டும் ஒண்ணுன்னு நீங்க சொல்றீங்களே, எப்படி அது ஒன்னாக இருக்க முடியும்? தத்துவமசி வாக்கியம் எப்படி இங்க ஒர்க் அவுட் ஆகும்? இப்ப இதே கொஸ்டினை விசிஷ்டாத்வைத்தம் துவைத்தத்துல இருக்கிறவாட்ட கேட்டா இதுதான் சொல்லுவோம். அது எப்படி நீங்க ஒண்ணுன்னு சொல்றீங்க? அவன் சர்வஜன், அவன் ஆண்டா, நம்ம அடிமை. அவன் சேஷகா, நம்ம சேஷி. அவன் சேஷி, நம்ம சேஷகா, நம்ம அடிமை அவனுக்கு.
அப்படின்னு அந்த கண்ணோட்டம் இருக்கிறதுனால ஒத்துக்கவே முடியாத அவளுக்கு ரெண்டு பேரும் ஒண்ணுங்கிறத. ஆனால் அதுக்குதான் அடுத்தது சொல்ல போறாரு. எப்ப நீங்க எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆச்சாரியர் சொல்றாரு. நீ சாதாரணமா பார்த்தா இந்த பேதம் உண்டுதான், அபேத புத்தி இருக்கவே இருக்காது. ஆனா அபேதமா எப்ப ஆகிறதுங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற. அப்படி இருக்கும்போது தத்துவமசிங்கிற மகா வாக்கியம் அதாவது கரெக்ட் ஒத்து வரும் அப்படிங்கிறார். இப்ப அவர் சொல்ற பூர்வபக்ஷி ஒத்து வராதேன்னு கேட்கிற. எப்படி ஒத்து வரும் அப்படின்னு அவர் கேட்கிறார். கதம் அபேத புத்தி சியாத், எப்படி அபேத புத்தி வரும்? ஏன்னா ரெண்டு வேற வேறையா இருக்கேன். உபயோகோ விருத்த தர்ம ஆக்ராந்தத்வா திதி சேத், ரெண்டுத்துக்கும் விருத்த தர்மம், விருத்தம்னா ஆப்போசிட், அது சர்வஜன்கிறே இது அல்பஜங்கிறோம். சோ ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்கிற விருத்த தர்மமா இருக்கிறதுனால இது எப்படி சரியாகும் அப்படிங்கறதுதான் கேள்வி. யாரோட கேள்வி? பூர்வபக்ஷி. இப்ப அதுக்கு இவர் பதில் சொல்ற, அப்படி இல்ல அப்படிங்கிற. சூல சூக்ஷ்ம ஷரீர அபிமானி துவம்பத வாச்சியார்த்தா. சோ இந்த வாச்சியார்த்தம் அடுத்த லைன்ல வருது லட்சியார்த்தம். சோ இந்த வாச்சியார்த்தம் லட்சியார்த்தம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். சோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதுலயே சொல்லுவோம், நம்ம உலகத்திலேயே இப்போ நான் இங்க உட்காந்துருக்கேன்னா, ஏன் இந்த ஃபேனை போட்டு போயேன் அப்படின்னு நான் என் பையன்கிட்ட சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஃபேனை போடு அப்படின்னு சொன்னா அதோட வாச்சியார்த்தம் என்னதுன்னா ஃபேனை போடணும், அதுதான் வாச்சியார்த்தம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற சுவிட்சை தான் போடுவோம், அதுதான் லட்சியார்த்தம். நான் அதைத்தான் சொல்றேன், சுவிட்சை போடுன்னு தான் என்னோட எய்ம், நான் சொல்லணும். ஆனா நம்ம கொலோக்கியலா என்ன சொல்லுவோம், ஃபேனை போடு. அப்ப ஃபேனை போடுங்கிறது வாக்கியார்த்தமா இருந்ததுன்னா ஃபேனை தான் கழட்டி கீழே போடணும். ஆனா அதை அப்படி பண்ண மாட்டோம். அப்ப ஃபேனை போடுன்னா சுவிட்சை தான் போடணும். ஸோ சுவிட்சு போட்டுனா ஃபேன் சுத்தம், அதை தான் நான் மீன் பண்றேன். ஸோ அதுதான் லட்சியார்த்தம்னு பேரு. ஸோ லட்சியார்த்தம் வாக்கியார்த்தம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. இப்ப நம்ம நிறைய நம்ம இதுலயே எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம், நிறைய இருக்கு. மல்லிப்பூ இட்லிமோ, அப்ப மல்லிப்பூனா மல்லிப்பூவே இருக்குமா? அப்படி இல்லை, அந்த மாதிரி ஒரு மிருதுவா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்றோமே தவிர நிச்சயமா இது மல்லிப்பூ கிடையாது. அது மாதிரி நம்ம வழக்கத்துல சொல்லுவோம், ஆனா அதுக்குள்ள இருக்கிற மீனிங் வேற இல்லையா? இது சாஸ்திரத்துல லக்ஷணான்னு சொல்லுவா. லக்ஷணாங்கிறதே ஒரு பெரிய டாபிக் சாகித்ய சாஸ்திரத்துல. சோ அதுல நிறைய லக்ஷணாவோட டைப்புகள் சொல்லப்படுறது. அதுல ஜெகத் லக்ஷணா அப்படிம்போம். அப்படின்னா என்னன்னா, ஜெகத்னா தியாகம் பண்றது. ஒரு பொருளை சொல்லுவோம், ஆனா அதை எடுத்துக்க மாட்டோம், வேற ஒண்ணு எடுத்துப்போம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னது ஃபேனை போடு அப்படின்னா, ஃபேனுக்கு சம்பந்தமே இல்லாம சுவிட்சை போடுறோம் இல்லையா? இது ஒரு லட்சணம். இப்போ ஒரு கோவில் இல்ல ஒரு யாகசாலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யாகசாலை எங்கேயோ நாட்டுல இருக்கு சொன்னியே, எங்க இருக்கு அப்படின்னு யாராவது கேட்டா, அதுவா அது கங்கையில இருக்கு அப்படின்னு சொன்ன, கங்கையில எங்கேயாவது கட்ட முடியுமா யாகசாலாவை? அப்படின்னா என்ன அர்த்தம்? கங்கைங்கிறத ஃபுல் பதமே விட்டுட்டு கங்கைக்கு கரையில இருக்கிறது யாகசாலா அப்படின்னு. சோ அப்ப அங்க விடுறோம், என்னதை விடுறோம்? அந்த நதி பிரவாகத்தையே விட்டுட்டு இன்னொரு அர்த்தத்தை சொல்றோம். இது பேரு ஜெகத் லக்ஷணான்னு பேரு. இன்னொன்னு அஜகத் லக்ஷணா, விடாத லட்சணா. இது விட்ட லட்சணா, விடாத லட்சணான்னு ஒண்ணு இருக்கு. அதனால என்னன்னா, அந்த பதம் தானும் விடாது, இன்னொரு பதத்தையும் சேர்த்து கூட்டின்னு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாஸ்திரத்துல சொல்றப்படுறது குந்தாகா பிரவிஷந்தின்னு ஒரு வேர்டு. இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லுவா. குந்தாகானா ஈட்டிகள்லாம் உள்ள வருது அப்படின்னு சொன்னா, ஈட்டி எங்க தானா உள்ள வருமா? வராது. அப்ப ஈட்டியும் வருது, ஈட்டிய உடைய அந்த வீரர்களும் வரா, அதையும் நம்ம சேர்த்து தானே எடுத்துக்கிறோம் இல்லையா? சோ இது அஜகத். அது ஈட்டிங்கிறத நம்ம விடல, ஆனா இன்னொரு பதத்தையும் கூட்டின்னு வரோம் இல்லையா? இப்போ ஒரு ஹார்ஸ் ரேஸ்க்கு போறா வச்சுக்கோங்களேன். ஒரு கருப்பு கலர்ல இருக்கலாம், ஒரு குதிரை வெள்ளை கலர்ல இருக்கலாம், ஒரு பிரவுன் கலர்ல இருக்கலாம். அப்ப அந்த வேகமா அது ஓடும் போது பாக்குற அது மேல பைசா கட்டி இருக்கிறவா எப்படி பேசுவா? குதிரைன்னே மென்ஷன் பண்ண, ஏன் அந்த சகப்பு தான் ஃபர்ஸ்ட் வர போகுது, ஏன் அந்த வெள்ளை தான் ஃபர்ஸ்ட் வர போகுது? வெள்ளை எங்கேயாவது ஓடுமா? கருப்பு எங்கேயாவது ஓடுமா? வெள்ளை குதிரைங்கிறது அங்க மறைஞ்சு இருக்கு. இதுதான் அஜகத் லட்சணான்னு பேர். இது விட்ட லட்சணம், இது விடாத லட்சணம். இன்னொன்னு இருக்கு விட்டு விடாத லட்சணம். அதாவது ஜெகத் அஜகத், ஜஹா ஜெகன் லட்சணான்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, சோ அயம் தேவதத்தா, இதுதான் சாஸ்திரத்துல கொடுக்குற எக்ஸாம்பிள். சோனா சஹா, சஹா அயம்
தேவதத்தா, அவன்தான் இந்த தேவதத்தன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒருத்தரை பாக்குறேன் வச்சுக்கோங்க. அப்போ அவன் ஒரு 5 வயசு குழந்தை. இப்ப நான் 10 வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறேன், எனக்கு அடையாளமே தெரியல. தாடி இருக்கு, இது மீசெல்லாம் இருக்கு, சுத்தமா வேற மாதிரி இருக்கான். அப்ப யாரும் சொல்றான், ஏய் உனக்கு தான் தெரியுமே இந்த பையன் உங்கூர் பையன் தான் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். ஏய் அவனா இவன், நம்பவே முடியல அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்போ உபாதி எல்லாம் மாறி இருக்கு. அப்ப குள்ளமா இருந்தான், இப்ப ஹைட்டா இருக்கான். மேபி அப்போ நடந்து வந்திருப்பான், இப்ப கார்ல வரானா இருக்கும். அப்ப வேலை பார்க்கல, இப்ப வேலை பார்க்கறவனா இருக்கும். ஆனா அதெல்லாம் நம்ம விட்டுட்டோம். விட்டு விடாத அவன் தான் இவன்னு கொண்டு வரோம் இல்லையா? சோ இதுதான் விட்டு விடாத லட்சணம். அதுக்கு எக்ஸாம்பிள் சோயம் தேவதத்தகா. இந்த இது மட்டும்தான் அந்த ஐக்கியத்துக்கு சூட் ஆகும். விட்ட லட்சணம் விடாத லட்சணம் ஐக்கியத்துக்கு சூட் ஆகாது. விட்டு விடாத லட்சணம் தான் ஐக்கியத்துக்கு சூட் ஆகும். எப்படி சூட் ஆகும் அப்படின்னா, அவன்தான் இந்த தேவதத்தன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது மாதிரி அந்த நான் தான் இந்த பிரம்மம். விடல, அந்த நான் தான் இந்த பிரம்மம். ஆனா அதுக்கு சுத்தி இருக்கிற உபாதிய விட்டுட்டோம். விட்டாதான் ஒண்ணு இல்லையா? சோ விட்டு விடாத லட்சணான்னு இது பேரு. சோ இது நிறைய நம்ம லௌகிகமாவே நிறைய யூஸ் பண்ணுவோம். இதை இன்னும் டீட்டெயிலா கைவல்ய நவநீதத்துல சொல்றாரு இந்த லட்சணாவை பத்தி. இப்போதைக்கு நான் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். இந்த மாதிரி வெரைட்டிஸ் 3 இருக்கு, இன்னொன்னு கூட இருக்கு. சோ 3 வெரைட்டிஸ் ஆஃப் லட்சணா. அதுல நமக்கு இப்போ ஐக்கியத்துக்கு தேவை என்ன லட்சணான்னா, விட்டு விடாத லட்சணா. சோயம் தேவதத்தகா, அவன்தான் இவன். சோ அந்த ஜீவன், அந்த நான் தான் இந்த பிரம்மம். அப்ப நான் அதையே தான் கூட்டின்னு வரேன், விடல. ஆனா எதெல்லாம் விட்டுடுறேன்? உபாதியெல்லாம் விட்டுடுறேன். உபாதியை விட்டாதான் அவன் இங்க ஈக்குவலா ஆகவே முடியும், ஐக்கியம் ஆக முடியும். சோ அதனால இது இந்த மாதிரி சொல்லுவா. இப்போ ஒரு நான் இருக்கேன் வச்சுக்கோங்க, ஒரு குரங்கு வருது, இல்ல ஒரு நாய் வருது அப்படின்னா, அது என்ன கடிச்சிருமோ, என்ன இது பண்ணிடுமோன்னு நம்ம அப்படி தாட் போகுமே தவிர, நீங்க இதென்ன இப்படி ஆக்ட் பண்ணி பாருங்களேன். நானும் நீயும் ஒண்ணுதான். நீங்க மனசுக்குள்ள அதை சொல்லி பாருங்க, நானும் நீயும் ஒண்ணுதான், நீ வேற நான் வேற கிடையாது, ஆத்மாவை 2 பேரும் உங்களை அட்டாக்கே பண்ணாது, அது பாட்டு போகும். இது நீங்க பிராக்டிக்கலாவே பார்க்கலாம். ஒரு பக்கத்துல ஏதோ ஒரு அனிமல், ஒரு குரங்குதான் உட்கார்ந்து இருக்குன்னா நம்ம அதை சாதாரணமா பார்த்தா பயப்படுவோம். ஆனா அதே குரங்க நீங்க மனசுல சொல்லி பாருங்க, நீ வேற கிடையாது நான் வேற கிடையாது, 2 பேரும் ஒண்ணுதான் அப்படின்னா, அதுக்கு அந்த 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 வைப்ரேஷன் போகும். அந்த வைப்ரேஷன்னால அதை அட்டாக்கே பண்ணாது. அதனாலதான் நிறைய முனிவர்கள் ஆசிரமத்துல எல்லாம் காட்டுக்குள்ள இருந்தா கூட சிங்கமோ புலியோ அட்டாக்கே பண்ண முடியாது. ஏன்னா அவன் மனசோட பேசிடுவான், ஆத்மாத்மா. 2 ஒண்ணுதான். ஆனா உன்னோட கர்மாபடி நீ புலி வேஷம், நான் என் கர்மாபடி மனுஷ வேஷம், அது ஒண்ணுதான் டிஃபரன்ஸ். ஆனா உள்ள இருக்கிற ஜீவன் நான்கிற அந்த பிரம்ம தத்துவம் எல்லாருக்கும் ஈக்குவல். அது மாதிரி 3 சரீரங்கள் எல்லாருக்கும் ஈக்குவல். எனக்கும் ஸ்தூலம் உண்டு, சூக்ஷ்மம் உண்டு, காரணம் உண்டு, எல்லா மனுஷர்களுக்கும் அது உண்டு. ஈஸ்வரனுக்கே 3 உண்டு. அதுதான் அங்க. அதனாலதான் 2 பேரும் ஒண்ணு. அவனுக்கும் 3 சரீரங்கள். அவனோட ஜாகிரத் எதுன்னா இந்த ஜகத், அதுதான். சோ அதுதான் அவனோட இந்த ஸ்டேட், ஜாகிரத் ஸ்டேட். அவனோட ஸ்வப்னம்ங்கிறது என்னன்னா, டோட்டல் மனசு, டோட்டல் புத்தி. ஹிரண்யகர்பன், விராட், இதெல்லாம் அவனோட சூக்ஷ்மங்கள், அதை நம்ம பார்க்க முடியாது. இன்னொன்னு அவனோட காரணம் என்னது, மாயாவோட இருக்கிற அந்த பிரம்மம், அதுதான் காரணம். சோ அவனுக்கும் காரண சரீரம் உண்டு, சூக்ஷ்ம சரீரம் உண்டு, ஸ்தூல சரீரம் உண்டு. ஆனா என்ன டிஃபரன்ஸ் நமக்கும் அவனுக்கும்னா, நமக்கு அவித்யாக்கு கீழே இருக்கும், ஆனா அவன் மாயாவையே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான், அவன் சர்வஜன். அதனால ஆனா நமக்கும் அந்த கெப்பாசிட்டி உண்டு. ஆனா நான் இந்த சிதாபாசனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன். அதை வச்சுட்டு இந்த சரீரத்தோடையே நான் விவகாரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு அவன் வேறையா தெரியறது, நான் வேறையா தெரியறேன். ஆனா 2 பேரும் ஒண்ணுதான். நமக்கும் லிமிட்லெஸ் தான். நம்ம அந்த நான்கிற கான்சியஸ்னஸ் லிமிட்லெஸ். ஆனா நமக்கு அது புரியறது இல்லை. அது இந்த அவித்யா மறைக்கிறது. சோ இப்படி பேஸா பிரம்மம் இருக்குன்னா, மேல அந்த அவித்யா லேயர் இருக்கிறதுனால நமக்கு அந்த பிரம்மத்தோட கான்டாக்ட் இல்லை, தெரியல. இந்த அவித்யா மறைக்கிறது. சோ இந்த அவித்யா மறைச்சு சரீரத்தை தான் காட்டுறது. அதனாலதான் நம்ம சரீரம் மேல ரொம்ப அபிமானமா இருக்கும். அவனுக்கு அந்த சரீரம் மேலயும் அபிமானம் கிடையாது. அவனுக்கு 3 சரீரங்கள் இருந்தாலும் 3 சரீரங்கள்ட்டையும் அவனுக்கு அபிமானமே கிடையாது. சோ அதுதான் நமக்கும் அவனுக்கும் உள்ள பெரிய டிஃபரன்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம ஒரு பிறவி எடுக்கும் போதே நமக்கு அந்த போன பிறவிகள்ல உள்ள பதிவு இருக்கும். நிறைய இது பூர்ணமா ஆயிருக்காது.
அப்ப என்ன ஆகுது, இந்த பூரணத்தை சரி கட்டுறதுக்கு தான் நம்ம வந்து இங்க வந்து காரியம் பண்றோம். அது கிடைச்சிட்டுனா நான் சுகமா இருப்பேன்னு தெரியறது. ஆனா அதுக்குள்ள எனக்கு பிறவி முடிஞ்சு போயிடுது. அப்ப நான் அது எங்க இருக்கும், என்னோட சித்தத்துலதான் இருக்கும். அப்ப அந்த சித்தத்துல இருந்து நான் நெக்ஸ்ட் என்ன பிறவி எடுக்கிறேனோ அங்க நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். அதனாலதான் எனக்கு சில இடத்துல இஷ்டமா இருக்கு, சில இடத்துல கஷ்டமா இருக்கு. ஏன்னா என் வாசனை அப்படி. அப்ப நம்ம என்ன பண்றோம், எனக்கு எது இஷ்டமோ அதை நான் எப்படியாவது சாதிக்கணும்னு அந்த பிறவிலையும் ட்ரை பண்றேன். அப்ப அந்த காரியங்களை நான் பண்ணும்போது பாபமும் வரலாம், புண்ணியமும் வரலாம். அது திருப்பி அக்குமுலேட் ஆகும். இது இப்படிதான் போயிட்டு இருக்கும். சோ இதனாலதான் நம்ம வந்து இந்த சரீரம் என்னோடது இல்லைன்னு நினைச்சுக்கணும். இது விராட்டோடது, விராட் புருஷனோடது. அதே மாதிரி என்னோட மனசு புத்தி எல்லாம் ஹிரண்யகர்ப்பனோடது. நான் என்னோடதுன்னு நினைச்சுக்கிறேன். கிடையாது, நான் அங்க ஒருத்தி. நீங்க எல்லாருமே அங்க அங்க ஒண்ணு. அங்க உங்களோட சூக்ஷ்ம சரீரம்னா ஹிரண்யகர்ப்பன். அதே மாதிரி விராட் நம்மளோட ஸ்தூல சரீரங்கள் அது விராட் புருஷனோடது இல்லையா? சோ டோட்டல் ஸ்தூல சரீரங்கள் தான் விராட்டு, டோட்டல் மனசு புத்தி தான் ஹிரண்யகர்ப்பன். சோ நானும் அங்க ஒரு பார்ட் தான். அப்புறம் எப்படி தியானம் பண்ணா, நான் தான் அவனே, நான் தான் ஹிரண்யகர்ப்பன், நான் தான் விராட் அப்படின்னு தான் நம்ம தியானம் பண்ணோம். அப்பதான் நம்மளோட அந்த விஷன் ரொம்ப பிராட் ஆகும். அதுக்கப்புறம் பரமேஸ்வரனா அந்த பிரம்மம் மாயாவோட இருக்கு, அது காரண சரீரம். எனக்கு அவித்யாவோட இருக்கு காரண சரீரம். அப்ப இந்த அவித்யாவை நான் எப்போ போக்குறேனோ அப்பதான் ஐக்கியம். அப்ப இந்த உடல்கள்ல ஐக்கியம்னு கிடையாது. இந்த உடல் என்னோடதே கிடையாது, சரீரம் என்னோடது கிடையாது, ஸ்தூல சரீரம் சூக்ஷ்மமும் என்னோடது கிடையாது, காரண சரீரமும் என்னோடது கிடையாது. ஒன்லி திங் அந்த பிரம்மம் மட்டும்தான். சோ நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆனா விவகாரத்துல நான் அந்த பிரம்மத்தையும் யூஸ் பண்ணிப்பேன், நான் வந்து அவித்யானால சரீரத்தையும் யூஸ் பண்ணுவேன். இப்ப நான் பத்மா பரதாழ்வான்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அந்த நான்ங்கிறது ஆக்சுவலா நான் சொல்றது கான்சியஸ்னஸ். ஏன்னா நாங்கிற உணர்வு உள்ள இருக்கு, அது கான்சியஸ்னஸ். அப்போ நான் சரீரத்துக்கு போயிடுறேன், நான் பத்மா பரதாழ்வான்னு சொல்றேன். ஆக்சுவலா நான் வந்து பியூர் கான்சியஸ்னஸ், நான் அந்த பிரம்மமும் ஈக்குவல். ஆனா அதெல்லாம் எனக்கு தெரியறது இல்லை. நான் வந்து லிமிட்டடா ஆக்கிண்டு, ஓ நான் இந்த சரீரம் இது என்னோடது மட்டும்தான் நான் நினைச்சுக்கிறேன். கிடையவே கிடையாது, விராட் புருஷனோடது. அதே மாதிரி ஹிரண்யகர்ப்பனோடது நம்மளோட மனசு புத்தி இதெல்லாம். சோ நான் என்ன பண்ணணும் ஆக்சுவலானா, இந்த ஹிரண்யகர்ப்பனோட மனசு புத்திய நான் என்னோடதான் நினைக்க கூடாது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஆனா அதுக்கப்புறம் அந்த ஹிரண்யகர்ப்பனே நான் தான். ஏன்னா எல்லாரோட சூக்ஷ்ம சரீரமும் அங்க இருக்கு, ஐக்கியமா இருக்கு. நானும் அதுல ஒரு பார்ட். அப்படிங்கும் போது என்னோட விஷன் இன்னும் ஒசரணும். எனக்கு அவித்யாவே இல்லைன்னா நான் தான் ஹிரண்யகர்ப்பன். சி பரமேஸ்வரன் வேற, விஷ்ணு வேற, பிரம்மா வேறையே கிடையாது. சிருஷ்டி ஆகும்போது பரமேஸ்வரன் உள்ள அந்த காரண சரீரம், அவன் தான் லயம். சோ அந்த லயத்துல இருந்து வெளியில வரச்சே அவன்தான் விஷ்ணு, அவன்தான் பிரம்மா. 3 பேரும் தனித்தனியெல்லாம் கிடையாது. ஆனா நம்ம அறியாமையில தனித்தனியா சொல்லிட்டு இருக்கோம், பட் ஆக்சுவலா கிடையாது. அந்த தத்துவம்ங்கிறது ஒண்ணுதான். அது ஒண்ணு வந்து அது 3ஆ பிரியறது. ஒண்ணு இஸ் ஃபார் ஸ்தூல சரீரம், அனதர் ஒன் இஸ் ஃபார் சூக்ஷ்ம சரீரங்கள்னு பிரியறது. ஸோ டோட்டலா இருக்கிற மனசு புத்தி ஹிரண்யகர்ப்பன். சோ நானும் அங்க ஒருத்தி. அப்போ நான் அங்க ஒருத்தினா நான் தான் ஹிரண்யகர்ப்பனே. ஏன்னா எனக்கு உபாதி. சோ உபாதி தான் இந்த சரீரங்கள், நான் அதை தியாகம் பண்ணணும். அப்போ நம்மளோட விஷன் கூடும். சோ நானே எங்கேயும் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். ஆனா இது எப்ப வரும் தெரியுமா, இந்த சரீரம் மேல அபிமானம் இல்லாம இருந்தா தான். சரீரம் மேல அபிமானம் வந்துருக்குன்னா உங்களால டோட்டலா நினைச்சு கூட பார்க்க முடியாது. இங்க தடுக்கும், நான் எப்படி அப்படின்னு தான் யோசிக்குமே தவிர இல்ல. ஏன்னா உபாதியோட இருக்கும்போது அப்படிதான். உபாதி எப்போ இல்லையோ அப்பதான் நானும் பிரம்மமும் ஒண்ணு. அதுதான் அடுத்த இதுல சொல்றார். இப்போ அந்த புக்ல இருக்கு பாருங்க, நனு அப்படின்னு கேள்வி கேட்கிறார் இல்லையா, நீ இப்படி அவனுக்கும் இவனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கே, ஆனா நீ எப்படி வந்து கதம் அபேத புத்தி சியாத் அப்படின்னு கேக்குற, எப்படி ரெண்டும் வேறுபாடே கிடையாது ஒண்ணுதான்னு நீ எப்படி சொல்ற அப்படிங்கிறதுக்கு தான் ந ஸ்தூல சூக்ஷ்ம சரீர அபிமானி துவம் பத வாச்சியார்த்தகா. சோ வாச்சியார்த்தம்ங்கிறது வேற, லட்சியார்த்தம்ங்கிறது வேற. அதுக்குதான் எக்ஸாம்பிள் சொன்னேன். சோ இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, துவம் என்னது தத்துவம் அசி, தத்துவம். அப்போ தத்துக்கு என்ன வாச்சியார்த்தம், தத்துக்கு என்ன லட்சியார்த்தம்னு பார்க்கணும். அது மாதிரி துவம் அப்படிங்கிற பதத்துக்கு எது வாச்சியார்த்தம் எது லட்சியார்த்தம்னு பார்க்கணும். அப்பதான் ஈக்குவேட் பண்ண முடியும். சோ இப்போ
இவர் என்ன சொல்றார், துவம் பத வாச்சியார்த்தகா. சோ வாச்சியார்த்தகான்னா லிட்டரல் மீனிங், ஆஸ் இட் இஸ் எடுத்துக்கணும். அப்படி வாச்சியார்த்தகான்னு நீ பார்த்தேன்னா ஸ்தூல சூக்ஷ்ம சரீர அபிமானி தான் ஜீவன், நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற. அவன் பூர்வபக்ஷி கேட்டதுக்கு இவர் என்ன சொல்றார், நீ அப்படின்னு நினைச்சுக்காத, நான் என்னோட தாட் வேற. வாச்சியார்த்தமா பார்த்தா ஸ்தூல சூக்ஷ்ம சரீர அபிமானி, அப்ப கண்டிப்பா ஈஸ்வரன் வேற ஜீவன் வேற. உபாதி விநிர்முக்தம் சமாதி தசா சம்பன்னம் சுத்த சைத்தன்யம் துவம் பத லட்சியார்த்தகா. சோ துவம் பதத்தோட லட்சியார்த்தம் என்ன அப்படின்னா உபாதி விநிர்முக்தம். இந்த உபாதியான இந்த சரீரங்களை தியாகம் பண்ணினப்புறம் கிடையாது, சரீரங்கள் இல்லை. அப்படி இருக்கும்போது சமாதி தசா சம்பன்னம், சமாதி நிலையில நான் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா உபாதி அவித்யா இல்லை. சோ நான்கிற மட்டும் இருக்கும் கான்சியஸ்னஸ். அந்த மாதிரி இருக்கும்போது அதுதான் சுத்த சைத்தன்யம், அதுதான் துவம் பத லட்சியார்த்தா. சோ துவங்கிற பதத்துக்கு ஜீவன் தான் குறிக்கிறது. அப்போ நீயும் அதுவும் ஒன்னாக இருக்க அப்படின்னு சொல்லும் போது எப்படி ஒன்னா இருக்க முடியும்? அவன் வேற நான் வேற, அவன் சர்வஜன் அல்பஜன்னு டிஃபரன்ஸ் சொல்லின்னு போறோம். அதுதான் பூர்வபக்ஷி கேட்கிறார், ஒண்ணுன்னு சொல்றியே எப்படி வரும்னு. அதுக்கு ரீசன் சொல்றார், இல்ல அப்படி பார்க்க கூடாது. தொம்பத வாச்சியார்த்தத்துல பார்த்தா நீ சொல்றது கரெக்ட். ரெண்டு பேரும், அவன் சர்வஜன் இவன் அல்பஜன் எல்லாம் சொல்லலாம். ஆனா உபாதி விநிர்முக்தம் சமாதி தசா சம்பன்னம், சமாதி தசையில, சமாதியில என்ன இருக்கும், ஒன்லி எக்ஸ்டசி தான் இருக்கும், அங்க வித்யா கிடையாது. அப்போ அந்த சமாதி ஸ்டேட்ல இருக்கக்கூடியவனுக்கு, சுத்தம் சைத்தன்யமா இருக்கக்கூடியவனுக்கு அந்த துவம் பத லட்சியார்த்தகா, அப்படிப்பட்ட துவம். அப்படி இருந்தா தான் ரெண்டும் ஈக்குவல், அதுதான் சொல்ற. சோ நீ வாச்சியார்த்தத்தை எடுத்துக்காத, லட்சியார்த்தத்தை எடுத்துன்னு பாருன்னு. அதேதான் அடுத்ததுக்கு சொல்றாரு. ஏவம் சர்வஜத்வாதி விசிஷ்டா ஈஸ்வரகா. சர்வஜத்வம், அப்புறம் சத்திய சங்கல்பகா, இப்பெல்லாம் அவனுக்கு நிறைய குணங்கள் இருக்கு. இந்த குணங்கள் எல்லாம் கொண்ட அந்த ஈஸ்வரன் தத்பத வாச்சியார்த்தகா. சோ தத்துங்கிறது ஈஸ்வரன் குறிக்கும். அந்த ஈஸ்வரனோட வாச்சியார்த்தம், லிட்டரல் மீனிங் என்ன, அவனுக்கு சர்வஜத்துவம் இருக்கவன்ட்ட. அத மாதிரி அவன்கிட்ட என்ன சொல்றது, மாயாவை தான் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கான். இந்த மாதிரி நிறைய சத்திய சங்கல்பன், இந்த மாதிரி நிறைய அவனுக்கு அஜெக்டிவ் சொல்ல முடியும். அது வாச்சியார்த்தம். ஆனா இங்க நான் என்ன சொல்றேன்னா உபாதி சூன்யம் சுத்த சைத்தன்யம், உபாதி இல்லாத மாயா இல்லாத சுத்த சைத்தன்யமா இருக்கிறது தான் தத்பத லட்சியார்த்தகா. இந்த தத்து துவம் அசின்னு இருக்கே, இதுல இந்த தத்துங்கிறது உபாதி இல்லாத தத்து, துவம்ங்கிறது உபாதி இல்லாத துவம். அப்படி இருக்கும்போதுதான் நீ அதுவாக இருக்கிறாய்ன்னு சொல்ல முடியும். இப்ப நிறைய பேர்ட்ட கேட்டா சொல்லுவோம், அது எப்படி ஈஸ்வரன் நானும் ஒன்னாக முடியும் அப்படின்னு தோணும் போதே அவித்யால இருக்கும்னு அர்த்தம். சரீரத்து மேல அபிமானம் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்தா நிச்சயமா அவனும் நானும் ஒன்னே கிடையாது, ஏணி வச்சா கூட எட்டாது. அவனுக்கு சர்வஜத்துவமே இருக்கு, சத்திய சங்கல்பகா, நிறைய அவனுக்கு அஜெக்டிவ் இருக்கு. ஆனா நமக்கு அதெல்லாம் ஒண்ணுமே நேர் ஆப்போசிட் அஜெக்டிவ். நமக்கு நிரகங்காரகா, அதனால நமக்கு அல்பஜ்ஞகா, இதெல்லாம் இருக்கிறதுனால ஆப்போசிட். எப்போ வாச்சியார்த்தத்தை எடுத்துண்டா. ஆனா அதே இது நான் அர்த்தத்தை எடுத்தேன்னா அங்கேயும் உபாதி கிடையாது, இங்கேயும் உபாதி கிடையாது. அப்போ ரெண்டும் ஈக்குவல்னு ஆச்சாரியர் எக்ஸ்பிளைன் பண்றாரு அந்த பக்ஷிக்கு. ஏவம் ச ஜீவேஸ்வரையோகோ சைத்தன்ய ரூபேண அபேதே பாதக அபாவகா. ஜீவேஸ்வரையோகோ, இது ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் சைத்தன்யத்துல எந்த வேற்றுமையும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றதுலயும் எந்த தப்பும் கிடையாதுங்கிற. சோ அப்படி சொல்ல முடியும். ஒன்லி திங் என்ன, அவித்யாங்கிறது இங்க இருக்கக்கூடாது, அங்க மாயாங்கிறது இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா ரெண்டு வேறதான். மாயாவை வச்சுட்டு இருக்கிற ஈஸ்வரன் நிச்சயமா டாப் மோஸ்ட், நாம கீழே. ஆனா எப்ப நான் இந்த அவித்யா எனக்கு இல்லையோ, வாசனைகள் எல்லாம் கம்ப்ளீட்டா நான் எப்ப கியூர் பண்றேனோ, நானும் அந்த பிரம்மமும் ஒண்ணுதான். அதுதான் மேஜர் டிஃபரன்ஸா சொல்றேன். சோ இதோட இந்த லெசன் முடியறது, இந்த சாப்டர். நமக்கு எப்போ அந்த பிரதிபிம்பம் சிதாபாசன் எப்போ கிளியரா இருக்கும்னா மனசுத்தி கிளியரா இருக்கும்போது தான். அதனாலதான் மனசுத்தி இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதனாலதான் ரெண்டு விதமா நம்ம போட்டோம் ஃப்ளோ சார்ட். ஒண்ணு பக்தி மூலமாவும் மனசுத்தி வந்தது, இன்னொன்னு நமக்கு இந்த வேதாந்தம் மூலமா நித்திய அறிவு வைராக்கியம் இது மூலமாவும் பார்த்தோம். ஏன்னா எல்லாத்துக்கும் இந்த மனசுத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பக்தி யோகமா இருக்கட்டும், கர்மயோகமா இருக்கட்டும், எதுனாலும் மனசு சுத்தி வேணும்.
அப்ப மனசு சுத்தினா என்ன அப்படின்னா, மனசு சுத்தியும் இருக்கணும், ஸ்ட்ராங்காவும் இருக்கணும். இன்னொருத்தர் வந்து கெடுத்தாலும் கெடாம இருக்கணும். அதுதான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியது. மனசுத்தி, அந்த திருடத்துவமும் இருக்கணும். சோ இந்த மனசுத்தி எப்படி கிடைக்கும்? சாதன சிருஷ்டியம். சோ நம்ம வந்து கர்ம யோகமா பண்ணணும். ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம கிராட்டிடியூட சமர்ப்பணம் பண்ணணும். ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும், இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு ஒரு சமர்ப்பணம். எப்படி இன்ஸ்டால போடுறாளோ இந்த காலத்து குழந்தைலாம், நமக்கு இன்ஸ்டா இதுதான், உடனே நம்ம தேங்க் பண்ணணும். அப்பதான் நமக்கு வந்து அந்த நம்மள அறியாமையே உள்ள அந்த ராக துவேஷங்கள் குறையும். இந்த 4 அகங்காரம், ஈகோ குறையும். அந்த ஈகோனாலதான் நமக்கு மன கஷ்டமே ஈகோ தான் கொடுக்கும். நீங்க நல்லா ரிசர்ச் பண்ணி பாருங்க, எங்க வந்தாலும் அந்த ஈகோலதான் வந்து நிற்கும். என்ன இப்படி சொல்லிட்டாளே, நான் என்ன பண்ணினேன், இப்படி சொல்லிட்டாளே, அவன் அப்படி கேட்டுட்டானே அப்படின்னு அந்த மனசு கொந்தளிக்கிறது. எதனால? சரீரத்துல ரொம்ப அபிமானம் வச்சிருக்கேன், என்னை எதுவும் யாரும் சொல்லிடக்கூடாது, சொன்னா எனக்கும் வந்துடும். அப்போ இந்த உண்மைகள்லாம் உள்ள போலன்னு அர்த்தம். அதனாலதான் திருப்பி சாதன சதுஷ்டயம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது இருந்தாதான் உங்களுக்கு இங்க விசாரமே நம்ம கொண்டு செல்லும். ஏன்னா அந்த சாதன சதுஷ்டயம் இல்லைனாலே மனசு சுத்தமே இருக்காது. இப்ப நம்ம ஓரளவு மனசுத்தி இருக்கிறதுனாலதான் இது உள்ள போறது. நமக்கும் அப்படியே ஃபுல்லா ஆயிடுத்துலாம் சொல்ல முடியாது. இன்னும் அந்த ப்ராசஸ்ல இருக்கணும். எப்ப மனசுத்தி கிளியர் ஆக அந்த ரிஃப்ளெக்ஷனும் நானும் ஒண்ணுதான். தனியா ரிஃப்ளெக்ஷன் வேற, இல்ல அந்த தனியா ரியலா இருக்கிற சூரியன் வேற அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ரிஃப்ளெக்ஷனே கிடையாது. ரிஃப்ளெக்ஷன்னாலே போலியது. அதனாலதான் அது ஆபாசம்னு சொல்ற இல்லையா? சிதாபாசம், சித்தோட போலியானது ஆபாசகா. சோ அந்த போலிய வந்து நம்ம உண்மைன்னு நினைச்சுட்டு அதோட சேர்ந்து ஏங்கிட்டோம்னா நம்ம ஜீவன். அப்ப ஈஸ்வரனோட சம்பந்தமே கிடையாது. அவன் ரொம்ப அவசரத்துல இருக்கான். ஆனா நான் இந்த உபாதியை எப்ப விடுறேனோ, இந்த உபாதியான அவித்யாவனை விடணும். சோ அவித்யாவை விடுறதுக்கு எனக்கு சாதன சதுஷ்டயம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது மூலமா நான் கொஞ்சம் கொஞ்சமா கர்மயோகமா பண்ணவே இந்த மனசு சுத்தி ஆகும், சத்துவம் வரும். இப்பவே நம்ம இவ்வளவு நாள் டிராவல் பண்ணினதுக்கே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கும் இப்போக்கும் டிஃபரன்ஸ் கண்டிப்பா தெரியும். ரொம்ப பெருசா எடுத்துக்க மாட்டேன். யாராவது திட்டினா கூட சரி திட்டிட்டு போட்டோம், என்ன இப்போ அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும், என்ன சொல்லல அப்படிங்கிற. அதனால நமக்கு பாதிப்பு ரொம்ப குறையும். அதை நீங்க நல்லா வாட்ச் பண்ணலாம் கண்டிப்பா. ஏன்? சாதன சதுஷ்டயத்தினால. விசாரம் இஸ் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் ஃபார் அவர் காரண சரீரம். ஆனா அது வந்து நம்ம ஸ்தூலம் சூக்ஷத்துக்குலாம் அது ரொம்ப தேவை. அது இருக்கும்போதுதான் மனசுத்தி வரும். மனசுத்தி இருந்தாதான் இந்த விசாரங்கள்லாம் டக்குன்னு கிளிக் ஆகும். அப்பதான் நமக்கு ஜீவன் முக்தனா ஆக முடியும். அந்த ஜீவன் முக்தனை பத்தி தான் அடுத்த சாப்டர்ல சொல்ல போற. ஜீவன் முக்தன்னா யாரு, அவனுக்கு நம்ம என்னென்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. ஆர்டினரி ஒரு லேமேன் இருக்கான்னா அவன் வந்து இந்த ஜீவன் முக்தர்களுக்கு என்ன மாதிரி செய்யணும், செய்யாம இருந்தா என்ன வரும், இதெல்லாம் வந்து கர்மா பேஸ்டு, அதெல்லாம் அடுத்த சாப்டர்ல கிளியரா சொல்லுவார். சோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தா கேளுவோம். இப்ப நீங்க அந்த 5 பேதம் சொன்னேன் இல்லையா, அதுல 4 சொன்னேன், 5வது சொன்னேல என்னன்னு கரெக்டா தெரியல. ஜீவ ஜீவ ஈஸ்வர, ஜீவ ஜட, ஜட ஈஸ்வர, ஜட அது இங்க வேற அது வேற அப்படின்னு பார்ப்போம்ல. சோ அதனால ஜீவ பேதம், ஜீவனுக்கும் ஒரு ஜீவனுக்கும் நம்ம பேதம் பார்த்துட்டே இருக்கோம். சோ ஜீவ பேதம், ஜீவ ஜட பேதம், அதுக்கப்புறம் ஜீவ ஈஸ்வர பேதம், ஈஸ்வர ஜட பேதம். சோ அது அந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் மூணுத்துக்கும். Human beings now are exploding in population. Few billions, reaching 8 billions. Suddenly itna souls utpatti aidicha illa how is it that there are so many human beings? You say that adhe souls ana recycle ai thirupi varudanga illa actually 84 lakh species irukkarada sollapadradhu. நம்மளே ஒரு கோடி ஜென்மா எடுத்திருப்போம். ஆனா நீங்க கேட்கலாம், முன்னாடி இருந்த சில ஸ்பீஷியஸ் இப்ப இல்ல, இந்த டைனோசர் எல்லாம் இல்லையே அப்படின்னு. சோ அந்த அந்த பரிமாணம் தான் நடந்திருக்கே தவிர ஜீவன்கள் அப்படியேதான் இருக்கா. மேபி வேற உற்பத்தி ஜீவன்கள் இருக்கலாம். அதாவது நான் மனுஷன்ல சொல்லல, வேற இன்பிட்வீன் நிறைய ஸ்பீஷியஸ் இருக்கலாம். சில ஸ்பீஷியஸ் அப்படியே காணாம, இப்ப புலிலாம் கம்மியாயிட்டு வருதுன்னு சொல்றா இல்லையா. அப்போ அந்த ஜீவன் புலியா பிறக்கிறதுக்குள்ள ஒரு இதுதான் இல்லையே தவிர ஜீவன் எங்கேயும் போகாது. வேற இதுல உங்களுக்கு ஜனத்தொகை ஜாஸ்தி ஆயிட்டு தானே வருது, பாப்புலேஷன். Suddenly human beings than ஆயிட்டமே. So இவ்ளோ பேரும் இவ்ளோ புண்ணியம் பண்ணி அத்தனை பேரும் all animals have become human beings. நான் கேக்குறேன்
நீங்க லாஸ்ட் 10 years சென்சஸ் பாத்தீங்கன்னா 6 billion இருந்துச்சு, அப்புறம் 7 billion இருந்துச்சு, now we're hearing 8 billion. So are all animals becoming human beings and are all of us going towards மோட்சமான்னு கேக்குறேன். அது அவங்க கர்மாவை பொறுத்துதான். ஏதோ ஒரு இது அழிவு வந்தா இன்னொரு ஸ்பீஷியஸ் ஜாஸ்தியாகும். ஏன்னா பர்த் இல்ல ஜீவனுக்குனாக்கா எப்படி அப்ப இவ்வளவு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்றது நான் எனக்கு இல்லை. இந்த பாருங்களேன், இந்த வேதாந்தத்துக்கு இவ்வளோ பாப்புலேஷன்ல வேதாந்தத்துல ஆல் ஓவர் வேர்ல்டு எடுத்துனாலே 1 கோடி இருப்பாளா, அதுவே ஜாஸ்தி. அந்த 1 கோடியிலையும் ஸ்டேபிளா கன்சிஸ்டன்ஸா இருக்கிறவான்னு பார்த்துட்டா ஒரு 10,000 பேர் இருக்கலாம், அவ்வளவுதான். அந்த 10,000 பேருக்கும் மோட்சம் கிடைக்கும்னே சொல்ல முடியாது, அது ஒருத்தர் 2 பேருக்கு கிடைக்கலாம். சோ அந்த ரேஷியோ ரொம்ப கம்மி. ஏன்னா அதுவும் கலியுகத்துல இவ்வளவு பேர், நீங்க 40 பேர் டிராவல் பண்றதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி நான் 40 பேர் வேதாந்தத்துக்காக. சோ அதனால கலியுகம் அப்படிதான் இருக்கும். சொல்லியிருக்க நம்ம எல்லாமே பார்ட் ஆஃப் எ பிரம்மம் தான். அதனால நம்ம தனியா ஆனோம்னா இப்ப இந்த ஆகாஷம் சொன்னேன், இந்த ஆகாசத்துல பானை எடுத்துட்டு அந்த சர்வ பெரிய ஆகாசத்தோட இதுவும் சேர்ந்து போறது. சோ அந்த பெரிய பிரம்மத்துல ஒரு பார்ட்டிகல், அந்த பார்ட்டிகல்ஸோட சைஸ் வேணா மாறலாம், ஆனால்தான் நிறைய பேர் உற்பத்தி ஆறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு தோணித்து எனக்கு. இல்ல அப்படி சொல்ல முடியாது. அப்படின்னா ஈஸ்வரன் ஜீவன்களை உற்பத்தி பண்றதே கிடையாது. அவன் ஜீவ முக்திக்கு தேவையான ஜெகத்தை தான் உண்டு பண்றான், ஜடங்களை தான் உண்டு பண்றான். இந்த சரீரம் இருந்தாதான் முக்திக்கு போக முடியும். அவன் கொஞ்சமாவது, அதுவும் ஜாகிரத்துலதான் அவனால முயற்சியே பண்ண முடியும், சரீரத்துலதான் பண்ண முடியும், சூரிய சரீரத்துல. சோ அதனாலதான் கருணையினால கொடுக்கறான்னு சொல்றோம். இந்த விக்ஷேபமா இந்த சிருஷ்டியை அவன் கொண்டு வரானே ஜெகத்து, இதெல்லாம் தான் அவன் பண்றான். ஜீவனை அவன் கொண்டு வரதே கிடையாது. ஜீவனுக்கு என்ன பிறவி கொடுக்கலாம், என்ன சரீரம் கொடுக்கலாம்ங்கிறது அவன் பிளான். ஆனா அவன் ஜீவ உற்பத்திங்கிறதே ஒண்ணுமே கிடையாது. இப்ப நான் ஒரு சோலு, இப்போ உங்க பக்கத்துல நீங்க ஒரு சோலு அப்படின்னா அந்த சைஸ் ஒண்ணுமே சேம் கிடையாது. இட் வில் பி அதே மாதிரிதான் திருப்பி நான் நாயா பிறக்கணும், இல்ல யானையா பிறக்கணும், அப்ப திருப்பி பூச்சியா பிறக்கும், அந்த மாதிரி மாறிண்டே இருப்போமா? அப்ப மாறும்போது அப்ப அதனால ஒரு ஸ்பீஷிஸ் அவங்க கேட்ட மாதிரி ஒரு ஸ்பீஷிஸ் குறையறதால இங்க ஜனத்தொகை ஏறுதா? இண்டிவிஜுவாலிட்டி கான்செப்ட் எங்க வருதுன்னு எனக்கு புரியல. ஒரு ஜீவன், ஒரு ஆத்மா அப்படிங்கிறது எங்க வருதுன்னு தெரியல. எப்படி உண்டாருது ஒரு ஆத்மாங்கிறது? அது கொஞ்சம் டீப்பான ஒரு கான்செப்ட். அது போனோம், இல்ல கைவல்யம் படிக்கும் போது பார்க்கலாம். எப்படி ஜீவன்கள் வருது, எப்படி ஈஸ்வரத்துவம் வருது, எப்படி தமஸ் வருது. அது மாயாவோட ரிஃப்ளெக்ஷன். இப்போ ஒரு கண்ணாடி, 3 விதமான கண்ணாடி இருக்கு வச்சுக்கோங்களேன். ஒண்ணு சத்துவம், ஒண்ணு ரஜஸ், ஒண்ணு தமஸ். அந்த மாயா அந்த பிரம்மத்தோட சேர்ந்து சத்துவத்துல படும்போது அந்த போர்ஷனுக்கு அதாவது என்ன சொல்றோம், நம்ம சயின்ஸ்ல சொல்றோம், ஒரு வைப்ரேஷன் வருது. சோ அது மாதிரி இந்த அவ்யக்தமா இருக்கக்கூடிய மாயால ஒரு சின்ன ஒரு அதிர்வு வரும்போது அது இன்பேலன்ஸ்டா ஆயிடுது. அப்ப சத்துவத்துல விழக்கூடிய மாயா அதுதான் புராணப்படி அதுலயே 3 பியூரா இருக்காது. சத்துவம் மேலோங்கி இருக்குமே தவிர ரஜஸ் கம்மியா இருக்கும், இது தமஸ் கம்மியா இருக்கும். பட் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த வைப்ரேஷனால சத்துவம் நிறைய இருக்கிற அந்த பகுதியில விழும்போது அங்கதான் நம்ம சொல்றோம் புராணப்படி இந்த ஈஸ்வரனோட இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 3மே இருக்கும், சத்துவம் ரஜஸ், சத்துவம் தமஸ். அப்ப அந்த சத்துவமா இருக்கிற தேவதா யாருன்னா அதான் விஷ்ணு. அதனாலதான் அவரை சாத்விக தெய்வம்னு சொல்லுவோம். சத்துவம் ரஜஸ் இருக்கிறவர் தான் பிரம்மா. ஏன்னா பிறவியை கொடுக்கறதுனால அதாவது இந்த கிரியேஷன் எல்லாம் பிரம்மா மூலமா தானே வருது. ஈஸ்வரன் தான் காரணம். பட் அந்த ஈஸ்வரன் தான் ஹிரண்யகர்பன், அவன் தான் பிரம்மாவாவும் இருந்து படைக்கிறான். சோ அதனால அந்த மாதிரி வரும். சத்துவம் சத்வ ரஜஸ் பிரம்மா, சத்துவ தமஸ்னா ருத்ரன், ஈஸ்வரன் சொல்றோம், பரமேஸ்வரன். ரஜஸ்ல வளருது இல்லையா மாயா, சாயா பிரம்மத்தோடது. அப்போ ரஜஸ்ல வளருதுலதான் ஜீவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அதுலயுமே 3 இருக்கும், ரஜஸ் சத்துவம், அவாதான் தேவர்கள். அத ரஜஸா இருக்கக்கூடியவாதான் ஜீவர்கள். அப்புறம் ரஜஸ் தமஸ் தான் ராட்சசர்கள், மத்த பிறவிகள், அது ராட்சசர்கள் அசுரர்கள் அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அவெல்லாம் ரஜஸ் தமஸ்.
அதே மாதிரி தமஸ்லயும் படும்போது 3ஆ இருக்கும். தமஸ் சத்துவத்துலதான் நம்ம பார்த்தோம் இந்த புத்தி, மனசு, இது இந்த கிரியேஷன்ஸ் வருதே இதுல இருந்து, அதெல்லாம் மனசு புத்தி எல்லாம் தமஸ்ல வருது. தமஸ் தான் மாயாவோட தமஸ் பிளஸ் சத்துவம். அதனாலதான் நான் புத்தி சத்துவம்னு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, புத்தி மனசுலாம் சத்துவத்தோட. ஆனா இந்த தமஸ் பார்ட்ல இருந்து வரக்கூடிய சத்துவம் தமஸ் சத்துவம். அது மாதிரி தமஸ் ரஜஸ் இருக்கு, தமஸ் அதுதான் சரீரங்கள் தான். சோ இது மாதிரிதான் பிறவி அத மாயாட்ட இருந்து வருது. அதனால ரஜஸ்ல படுறதுதான் ஜீவன். நம்ம இப்போ இந்த சாதன சதுஷ்டயம் பண்ணி நான் இந்த ஜென்மத்துல எனக்கு ஜீவன் முக்தி கிடைச்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பாயிண்ட்ல நம்ம வி ஸ்டில் லைக் நானும் ஒண்ணு, லைக் என் கூட இருக்கிறவா எல்லாருமே ஒண்ணுன்னு தானே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். லைக் நம்ம வி ஆர் சீயிங் ourselves in others. அது மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது ஜீவன் முக்தி ஆனாலும் நான் திருப்பி இல்லைங்கிறதுக்கு என்ன ஒரு இது இருக்கு, ப்ரூஃப் இருக்கு? இந்த சென்ஸ் நான் ஜீவன் முக்தி ஆயிட்டேன்னாக்கா நான் இனிமே எனக்கு பிறவி கிடையாதுன்னு சொன்னா கூட அப்போ அந்த டயத்துல நம்ம டியூவாலிட்டியை அக்செப்ட் பண்றோம்னு அர்த்தமா? பிகாஸ் இது இத்தனை நாள் வரைக்கும் அத்வைத்தம்ங்கிறது நான் டியூவாலிட்டி தானே நம்ம சொல்லிட்டே இருக்கோம். ஆமா, எப்போ டியூவாலிட்டி சொல்றேன், எப்போ வரும்ட்டு? எனக்கு ஜீவன் முக்தி ஆனாலும் என் கூட பிறந்தவா, லைக் என் கூட இருக்கிறவா எல்லாரும் அவெல்லாம் அப்படியே தானே இருக்கா. அப்போ நானும் இங்க இருக்கிற மாதிரி தானே அர்த்தம் இல்லையா? ஜீவன் முக்தர்கள் ஆனப்புறம் உங்க பார்வையே வேற மாதிரி இருக்கும். இப்ப சமாதியில சில பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். இந்த அறிவு சமாதி இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலாம். இந்த அறிவு இல்லாமையே போன ஜென்மாவை வச்சுட்டே சில பேருக்கு டக்குன்னு சமாதி வரலாம். ஆனா அது என்னன்னு கூட அவளுக்கு தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரூட் இருக்கு, அவகோடா இருக்குன்னா, நான் அவகோடால ஒரு ஸ்வீட் பண்றேன்னா இது அவகோடா ஸ்வீட் தான் எனக்கு எப்படி தெரியும்னா, அவகோடாவை பத்தி முன்னாடி நான் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் எனக்கு அது என்ன ஸ்வீட் அதுல இருந்து வந்திருக்குங்கிறதே புரியும். ஆனா எனக்கு நான் அவகோடாவே பார்த்தது இல்ல, வெறுமனே யாரோ ஒரு ஸ்வீட் கொடுக்குறான்னா அதுல அந்த அவகோடாவை பத்தி நான் நாலேஜே இல்லாம நான் வெறும் அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லலாம், அவ்வளவுதான். ஆனா அதை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது. அப்படிங்கும் போது வெறும் அனுபவத்தினாலையும் பிரயோஜனம் கிடையாது, வெறும் அறிவினாலையும் பிரயோஜனம் கிடையாது. அறிவும் அனுபவமும் சேர்ந்து வரும்போதுதான் நமக்கு அந்த ஒரு பிளிஸ்ஃபுல்னஸை நம்ம அனுபவிக்கவே முடியும். அப்ப ஜீவர்கள் அந்த முக்தி, இப்போ முக்தா நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்ப்போம். சோ அந்த முக்தியா ஜீவன் முக்தர்களுக்கு என்னதான் அந்த சமாதியில எக்ஸ்ட்ரஸியாவா அண்டர்கோ பண்ணினாலும் திரும்பி இந்த உலகத்துக்கு வரும்போது இங்க உள்ளதுலதான் அவ விவகாரம் பண்ணியானும் இல்லையா. எல்லாத்தையும் போய் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ ஆனா அவளோட உள்ள இருக்கிற பார்வை மாறும். இதெல்லாம் இப்போதைக்கு அந்த ஞானம் ரொம்ப டாப் மோஸ்டா இருக்கும். சோ அதனால அதுல பைண்ட் ஆக மாட்டா. பைண்ட் ஆகணுங்கிற அவசியமே கிடையாது அவளுக்கு. பட் இந்த உலகத்துல அந்த பிராரப்த கர்மா முடியற வரைக்கும் இந்த சரீரத்துல இருந்துதான் ஆனும். ஸோ தே வில் பி இந்த சரீரம். ஆனா அவ பாக்குற பார்வை, அந்த விவகாரம் பண்றது, அதெல்லாமே ஒரு ஹையா எவால்வேட் ஆயிருக்கும். ரொம்ப ஹைக்கு போயிருக்கும். ஒரு சீன் மாதிரிதான் இருக்கும் பாக்குறது. நமக்கு ப்ரூஃப் எல்லாமே சாஸ்திரம் தான் இல்லையா, சப்த பிரமாணம் தான். அதுதான் நான் முன்னாடி கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். மகாபெரிவா திருவான்மையூர் போச்சு, ஒரு வேற மதத்துக்காரன் முஸ்லீம் அவர்கிட்ட செருப்போட வருவான். சோ எல்லாரும் செருப்பு கழிச்சிட்டு வர சொல்லுவார். அவன் மாட்டேமா, பெரியவா சொல்லுவா இல்ல பரவாயில்ல அவன் கேட்கட்டும். அப்போ அவன் கேட்பான் இதே கேள்விதான், நீங்க இப்படி எல்லாம் இருந்தா முக்திக்கு போலான்னு நீங்க சொல்றீங்களே, உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு யாரு சொன்னா? யாரும் போயிட்டு வந்தவங்க சொல்லியிருக்க முடியாது, அப்போ உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவன் கேக்குறான். அதுக்கு பெரியவா சொல்ற, அப்போ நான் இப்போ இங்க போயிட்டு இருக்கேன் திருவான்மையூரை நோக்கி, இந்த ரோடு அடையார் போகுமா அப்படின்னு கேக்குறேன். அது போகும், அங்க ஒரு போர்டு இருக்கு பாருங்க, அந்த போர்டுல போட்டிருக்கு, அதனால போறவங்க போயிருக்காங்க, அதனால கண்டிப்பா நீங்களும் போக முடியும், ஆனா நான் போனது இல்லை அப்படின்னா. அதே மாதிரிதான்ப்பா, அதுதான் எக்ஸாம்பிளா வச்சுன்னு சொன்ன. அதே மாதிரிதான் நான் என்னோட குரு பரம்பரையில வந்திருக்கேன், அந்த சாஸ்திரங்களை வாசிச்சிருக்கேன். ஸோ இப்படி போயிருக்காங்கிறது எனக்கு தெரியறது. போனவங்க எழுதியிருக்காங்க, எழுதல, போகும்போது என்ன அண்டர்கோ பண்ணாங்களோ அதெல்லாம் சாஸ்திரத்துல இருக்கு. அதனால நானும் அந்த ஃபாலோ பண்றேன். ஸோ நானும் அந்த ரூட்ல போயிட்டு இருக்கேன், கண்டிப்பா எனக்கு முக்திங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றார். அப்ப அவன் அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து சேவிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட இருந்த ஒருத்தர் எழுதின புக்ல இருக்கு. ஸோ அதனால அதுதான்
நம்ம முன்னோர்கள் அவ்வளோ ரிஷிமார்கள் ஒரு மனசை பத்தியே டாக்குமெண்ட் பண்ணியிருக்கா. இந்த மாதிரி இன்னும் பதஞ்சலியோட இது, அப்புறம் நம்ம சாங்கியம், அதெல்லாம் எவ்வளவு கபில முனிவர் எழுதியது எங்கேயோ இருக்கு நம்ம சாஸ்திரங்கள்லாம். அதனால கண்டிப்பா அது வந்து பொய் ஆகாது. நமக்கு அந்த புரியற சக்தி வேணா கம்மியா இருக்குன்னு சொல்லலாம், கண்டிப்பா அது பொய் கிடையாது. 3 விதமான வேதத்தை அடிப்படையா விதமான பாதைகள் சொல்லப்பட்டது. துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், அத்வைத்தம். ஏதோ ஒண்ணு பிடிச்சுக்கோங்க. கண்டிப்பா அதுல போனவங்க விசிஷ்டாத்வைத்தத்துல ஞானிகளும் இருக்கா, இதுலயும் இருக்கா, அத்வைத்தத்திலயும். சோ கண்டிப்பா ஏதோ, ஆனா அங்க எங்கேயோ ஜாயின் ஆற இடம் ஒன்னாதான் இருக்கு. இங்க பேதமா இருக்கலாம், ஆனா அந்த முடிவுக்கு போறச்சே கண்டிப்பா எப்படி வந்து நிறைய கியூ இருந்தாலும் அந்த மாதிரி எங்கேயோ போய் ஜாயின் ஆறா 2-3 பேரும். சோ அதனால அது கண்டிப்பா இருக்குங்கிறது சாஸ்திரப்படிதான், நம்ம அதுதான் பிரமாணம் நமக்கு. சோ நம்ம முக்தியானா போறாது, எல்லாரும் முக்தியானாதான் நம்மளுக்கு ஒரு இது இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்தது. அப்படி கிடையாது. ஏன்னா இது ஸ்பிரிச்சுவாலிட்டி ஞான மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் தான். நீங்க பக்தி மார்க்கத்தை எடுத்துட்டாதான் அங்க வந்து கூடியிருந்து குளிர்ந்தேல் ஒரு கூடிதான் இருக்கணும். ஆனா இங்க வந்து நமக்கு ஒவ்வொருத்தரும் வாசனையை கண்டுபிடிக்கணும், உள்ள தியானத்துக்கு போகணுங்கும் போது தனியாதான் இருக்கணும். சோ மத்தவங்களுக்கு வந்து முக்தி ஆனாதான் எனக்கு அப்படி கிடையவே கிடையாது. எல்லாம் இண்டிவிஜுவலி நம்ம இதுல அந்த கூட்டு இதுவே கிடையாது. பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கூட்டு பிரார்த்தனை எல்லாம் பண்றா. பட் யூஸ்வலா அது நம்ம ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டோம் சனாதன தர்மத்துல. ஏன்னா இண்டிவிஜுவலா இம்ப்ரூவ் ஆயிடுறதுனால அதானே சொசைட்டி, அதுவே தானா இம்ப்ரூவ் ஆயிக்கும். சோ அதனால கண்டிப்பா நீங்க வந்து திரும்பி வரமாட்டோங்கிறதுக்கு சாஸ்திரங்கள் அந்த பரம்பரை, குரு பரம்பரான்னு சொல்வாள்ல, ஸ்ருதி வழியா வரும். இவ ஒருத்தர் இந்த மாதிரி ரிஷிகள் இருந்தானா அவளோட சிஷ்யர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும், அந்த சிஷ்யர்கள் அடுத்தவா இப்படி வந்தது தானே. வேதமுமே அப்படி வந்தது தானே. வேதத்துக்கு இன்னொரு பேரே ஸ்ருதின்னு தான் பேரு, ஏன்னா கேட்டு கேட்டு வந்தது அது. அதனால இந்த மாதிரி பெரியவாள்லாம் சொல்றதை வச்சுட்டுதான் நம்ம வந்து நம்புறோம். கீதையில இருக்கு, கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு. மத்தது எப்படி நம்ம கர்ம யோகத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோமோ, அப்போ இந்த மாதிரி நம்ம விசாரம் நம்மளுக்கு தெரியாததை பண்ணும்போது ஸ்ரத்தா இருக்கணும்ன்றது, ஸ்ரத்தா வளர்த்துக்கணும்னு இந்த பர்டிகுலர் கேஸுக்கு தான் மெயினா நம்ம பார்க்கணும் இல்லையா? கண்டிப்பா ஸ்ரத்தா இல்லைன்னா உங்களுக்கு இந்த முக்தி ஸ்டேட்டுக்கு போறது அதுவே ஸ்ரத்தா தான். ஸ்ரத்தா தான் ஞானமே. ஸ்ரத்தா இருந்தாதான் அந்த ஞானமே, அந்த ஞானம்தான் ஸ்ரத்தாவே. இல்லைன்னா எதுவுமே வேல்யூ கிடையாது. சும்மா இப்படி இங்கேருந்து வாங்கி இங்க விட வேண்டியதுதான். அந்த ஸ்ரத்தா இருந்தாதான் அந்த குரு மேலேயும் நம்பிக்கை வரணும். அதனாலதான் அதை சொன்னார், குரு, அதுக்கப்புறம் குரு வாக்கியம், சாஸ்திரங்கள் ரெண்டுத்துலயும் நம்பிக்கை இருக்கணும். அப்பதான் வந்து கொண்டு செல்லுமே தவிர குருவை நம்புறேன், சாஸ்திரம் எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. சாஸ்திரம் கரெக்ட் தான், இவர் ஒழுங்கா சொல்லலைன்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணலைனாலும் வேஸ்ட். சோ ரெண்டுமே இருக்கணும். அப்பதான் நம்மள வந்து அந்த கரெக்ட் ட்ராக்ல போகும். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். ஸ்ரத்தா யாருக்கிட்ட இருக்கோ அவன் தான் ஸ்ரத்தாவான். பலம் இருந்தா பலவான்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். ஸ்ரத்த இருந்தாதான் ஞானமே. சோ அல்டிமேட்டா அந்த ஞானம் வந்ததுன்னா ஸ்ரத்தாவும் ஞானமும் ஒண்ணுதாங்கிறேன் நான். ஒரு பாயிண்ட்ல ரெண்டும் ஒன்னாதான் இருக்கும். இந்த புக்கை கொஞ்சம் எல்லாருமே படிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா இவ்வளவு சாப்டர் வந்த அப்புறம் ஸ்தூல சரீரம் என்னன்னு கேட்டா டக்குன்னு நமக்கு ஸ்ட்ரைக் ஆகாது. சோ அந்த டெஃபினேஷன் மாதிரி இருக்கிறது உள்ள இருந்தாதான் ஆட்டோமேட்டிக்கா அதை கனெக்ட் பண்ணி மத்ததையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். சோ இதை கொஞ்சம் நீங்க பாராயணம் அடிக்கடி பண்ணணும். பண்ணிட்டே இருந்தா நமக்கு அது அப்படியே உள்ள இறங்கும். ஆத்மானா என்ன, ஸ்தூல சரீரம்னா என்னன்னு. சோ அதனால இதை பண்ணுங்க. சாந்தி மந்திரம் சொல்லலாமா? சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயாः, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் குருभ्यो நமः. ஹரிः ஓம். ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದಗಳು.